ஓடா ஓடா கையுதான் எல்லாருக்கும் மைக் கல்வி மைக் செட் இலவசம். மைக் செட் ஒருடா, குருடா, அண்ணன் நம்மளால அண்ணன் சரியான அண்ணன் ஏய் போல் வாழ்க்கை அண்ணன் போல் தான் வாழ்க்கை. இல்லடா இன்னைக்கு வந்து இவனுங்க அவன் போட்டிருந்தானுங்கடா அவன் பரிதாபங்கள்ல நீங்க ம். மத்தவனுங்க என்ன பண்றானுங்கன்ட்டு பாக்கிறத விட உங்க கட்சி என்ன பண்ணுதுன்னு பாத்திருந்தீங்கன்னா நீங்க ஜெயிச்சிருக்கலாம்டான்னு போட்டு அண்ணா ஒரு இல்ல மொக்க அண்ணா அண்ணா இப்ப சொல்றேன் கேளுண்ணே. தம்பிக்கு 36 வயசு ஆகுதுண்ணே. நான் 2 வாட்டி அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டு ஏமாந்துட்டேனே. இன் வாழ்த்துக்கள் ஃபியூச்சர்ல எனக்கு வாழ்த்துக்கள் 50 வயசு ஆகும்போதுதான் ஓ அவங்க நாய் கட்சி அலெக்ஸ் உன்னைய ஓ தப்பா நினைச்சேன்டா. டேய், அவரு அந்த 15% பாதிக்கப்பட்டவர் அவரு. இருந்தால்தான் ஒரு ஆளு. ப்ரோ அந்த அந்த குரூப்ல இருந்தீங்களா? 2 வாட்டி ஏமாந்துட்டேன் அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டு. ப்ரோ இல்ல நான் இல்ல எனக்கு எல்லாருமே அவ்வளவு ஏஜ் இல்ல. எனக்கு செகண்ட் டைம் ஓட்டு போடுறது அது டிவிக்கே தான். ஃபர்ஸ்ட் டைம் நோட்டாக்கு போட்டேன். ஆனா எங்க ஃபேமிலி நான் ஏடிஎம்கே போட்டேன். நல்ல அண்ணா நீங்க நான் புண்ணியம் பண்ணவங்க, நாங்க பாவம் பண்ணுவாங்கண்ணே. நான் 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 ஓட்டு 2 வாட்டி ஏமாந்துட்டேனே. இல்ல, நான் ஓட்டு போட்ட கட்சியாவது வந்து ஆட்சியிலயாவது இருந்தது. ஆனா அவர் ரொம்ப பாவம் அவரு. உண்மை உண்மைண்ணே. சொல்றது நான் ஒத்துக்கிறேனே. மாட்டிக்கறி எனக்கு சாப்பிடுறான். எந்த தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேனே. நம்ம உடம்பு தண்டனை உடம்பு கொடுக்கல வலிக்குதா பாப்போம் அவனுக்கு என்ன செய்டா. இல்ல நம்ம தண்டனை எல்லாம் கொடுக்கல பாம்பு குத்தும் அவனுங்களே போது ஓடக்கூடாதுண்ணே. நிக்கணும். ஆனா அமைதியா இருந்து அடுத்த எனக்கு வேலையை எல்லாத்துக்கும் பார்க்கணும். எனக்கு இல்ல ப்ரோ. அவன் புடிச்ச கதை என்ன தெரியுமா? அன்னைக்கு தூங்கும் போது வந்துட்டு முதுகுல ஏதோ ஏதோ கடிச்சிருச்சு. காலைல அண்ணே எழுந்துச்சு பார்த்தா தேளு எறும்பு தேளுண்ணே ஒரு 30 தேளு கொண்டுருச்சுண்ணே ஆமா பின்னாடி. ஆமா 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 அண்ணன் தட்டி விட்டு படுத்துட்ட, ஒன்னும் தெரியல. காலைல பார்த்தா கிணறுனா வீங்கி இருக்கு. என்னன்னு பார்த்தா தேளு கொண்டிருக்கு. அடுத்து தட்டி விட்டு அண்ணன் கிளம்பி போயிட்டேனப்பா அப்படின்றான். யாராவது இல்ல இல்ல யாராவது ஒரு தேல் அது எத்தனை முதுகுல விட்டு பாருங்க. நான் இது கடிக்க இது வைங்க. என்ன அதான் வந்து தேளு? அண்ணே அண்ணே கடிக்க வைங்க. அண்ணே அதுதானே நம்மளுடைய செய்தி தொடர்பாக அண்ணன் ஒருத்தர் என்ன இது மென்டலா ஏதோ தேளு உண்மத்தை இது கொண்டுருச்சுண்ணே. கக்கிருப்பான் காலையில இந்த அலெக்ஸ். ஆமா ஆமா பாம்பை இது எடுத்துட்டு வந்து இவரு நம்ம கவுண்டர் இது ஃபேமஸான ஒரு டைலாக் ஒண்ணு இருக்கும். நீ எல்லாம் மனுஷனே கிடையாது தெரியுமா அப்படின்ட்டு. அந்த மாதிரி அவன் எல்லாம் மனுஷனே கிடையாது. அவனை பத்தி பேசுறது வேஸ்ட். மாட்டு பாலை குடுறா. ஓடுறா பாப்போடா. ஓடுற கணிகா ஓடுறா. நெஞ்சு தூக்குடா. தூக்கி புல்லட் உடம்ப சுருட்டு வச்சுக்கடா. ஜிம்முக்கு போடா. இந்த வாக்கெல்லாம் இவனுக்கு கேட்டுதானே ஏமாந்து இல்லடா 2 வாட்டி ஓட்டு போட்டுனேன். சார் எஸ்ஐ இல்லடா சார் இங்க பாருங்க சார். ஒரே பைத்தியமா பைத்தியங்களா இருக்கு சார். இங்க உள்ள வாங்க சார். ஆனா எனக்கு கேட்டா ஸ்ரீராம் ஒரு டைலாக் மாட்டான். தக்காளி செடி வைடா அம்பானி ஆவிடா. உண்மையில இதை வச்சிருக்கணும். தக்காளி செடி எல்லாம் வளர்த்தா அம்பானி ஆயிடலாம். எங்க வீட்டுல வேற நிறைய டைம் எதுக்கிடா லூஸ் மாதிரி சிரிக்கிறேன்னு வாங்க. அவங்களுக்கு தெரியாது. சீமான் யாரும் மதிக்கத்துல. உண்மையில டிவில சீமான் வர மாட்டான். சொன்னாலும் சிரிக்கிறாங்க. சீமானை பத்தி ஏன்டா பேசுறீங்க? சீமானே டிவில வர்றது இல்லடா காணுங்க. ஜனங்கள்லாம் வந்து அவனை வந்து ஜோக்கர் ஆக்கிட்டாங்க. அரசியல் ஜோக்கர் அவன். இல்ல இப்ப எப்பயாவது அவன் வந்து fun ஜோக்கர் ஆனது பண்ணுவாங்க. பரவாயில்ல. ஒருத்தர் சுப்ரீம் கோர்ட்ல போய் ஜோக்கர் ஆகின்னு வந்தானே, ஐ எம் கம்மிங்னு. ஏய் பாலிமர் செய்யறான்டா அவனை. பாவம்டா அவன் பாவத்தை. அவன் பாலிமர்காரன் வச்சு செய்யறான்டா. நல்லது நடக்கும். அண்ணன் போல்தான் வாழ்க்கை. ஆடி மாசம் முடிய போதாடா. இன்னும் வரை ஸ்டேஜ் போட்டு அழுக ஆரம்பிப்பானுங்களே. ஐயோ. ஆமா இதுக்கப்புறம் கண்ணுங்களா கல்யாணத்துக்கு அவங்களால ஒரு செங்கலை கூட பார்க்க முடியாது இதுல. ஆனா அலெக்ஸ் அண்ணா இப்ப பாத்தீங்களா இல்லையா? இது வரைக்கும் தனியா கூட்டம் போட்டு இப்ப எல்லா தமிழ் தேசியமும் ஒன்னா சேர்ந்து ஒரு கூட்டம் போடுறாங்கண்ணே. ஒரு நிமிஷம் இல்ல நடுவுல எனக்கிட்ட ஸ்ரீராம் இன்னொன்னும் பண்ணிருக்கலாம். இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே பேசலாம். ஞாபகம் இருக்கா? இடைத்தேர்தல் வரட்டும்னு அதுக்குதான் வெயிட் பண்றது. புடி தள்ளுறது. நாங்களும் இங்க நான் காஞ்சிபுரம்னா இங்க இருந்து அங்க போய் ஓட்டு போட்டு வந்துருவேனே. நான் வெயிட் பண்றேன் எப்ப எடுத்து வரும்ட்டு. என்னண்ணே ஆணவமான பேச்சு என்னண்ணே. ஆனா இப்ப சொல்றேனே அலெக்ஸ் அண்ணே, காஞ்சிபுரத்துல ஒரு பகுதி செயலாளரோ ஒரு தொண்டரோ ஒரு கட்சி போராட்டமோ இதுவரை காஞ்சிபுரம் மாவட்டம், நம்ம காஞ்சிபுரம் மாவட்டம்னா காஞ்சிபுரம் மெயின் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கேன். காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருக்கேன். இது வரைக்கும் நாம் தமிழர் ஒரே ஒரு போராட்டமோ ஒரு கட்சி ரீதியாவோ ஒரு ஓட்டு கிட்டதும் வந்தது கிடையாதுண்ணே. சென்னையிலேயே வந்தது இல்ல. வரமாட்டாங்க. அவங்க ஏதாவது ஒரு முட்டு சந்தில இருப்பாங்க. தம்பி நீ ஏன் கவலைப்படுற? அண்ணன் வரும்போது இருக்கு. ஒரு ஒண்டியில எடுத்துன்னு வந்தாரு.
அண்ணன் அண்ணன் வரும்போது குடத்துல ஒரு எனக்கு மஞ்சள் இல்ல கட்டி வச்சுட்டு எனக்கு ஒரு நிமிஷம் அரிசி இல்ல அரிசி சைஸுக்கு புல்லட் நான் யாராவது இது கண்டுபிடிச்சா எனக்கு கொஞ்சம் அனுப்புங்க, நான் பாக்கணும். என் உண்மையில நான் இனிய உடன் பார்க்கணும், பிறந்தானே ஆசைப்படுறேன். எங்க ஏழை பிள்ளைகள் அனைவருக்கும் ஆளுக்கு ஒரு 5000 ரூபாய் அனுப்பி எனக்கு உதவி பண்ணீங்க. அவ்வளவுதான் கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும். எனக்கு ஒருத்தர் இதெல்லாம் சால்வ் பரவாயில்ல. வருவான். ஒண்ணு சொன்னா தெரியுமா ஸ்டேஜ்ல, இல்ல ப்ரோ கல்வியை இலவசமா கொடுத்து மாடு மேய்க்க வைப்பேன்டா அவனு. படிக்கிற பையன் எதுக்கு மாடு மேய்க்க கூடாது, நான் மேய்க்க இல்ல வைப்பேன். அலெக்ஸ் சிரிக்கலையே இல்ல அவர் நல்லா பாரு இருக்குடா. வா, 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 அவர் சிரிப்பாரு. என்ன சிரிக்கிற நீ? அலெக்ஸ் என்ன சிரி அலெக்ஸ் வந்து சீமான் என்னும் பாடகனின் ரசிகன் தெரியுமா? என்னடா அலெக்ஸ்? ஆனா சீமான் சத்தியமா சீமான் ட்ரால், அதான் சீமான் மாதிரி நடிச்சு ட்ரால் வீடியோ எல்லாம் ரொம்ப பிடிக்கும். நீங்க உண்மையிலே சர்ச் பண்ணி பாருங்க, எல்லாரும் நல்லா பண்ணிருப்பானுங்க. ஏன் நம்மளே நல்லா யாரு வேணா பண்ணலாம் அவனை பத்தி. இன்னைக்கு உண்மையா சொல்ல போனா நீங்க நம்ம தவைக்க கட்சி வந்ததுக்கு அப்புறம் டிஎம்கே காரா அந்த டிஎம்கே ட்ரோல் பண்ற மொத்த பேருமே சேஞ்ச் ஆயிட்டாங்கண்ணே. நீங்க செக் பண்ணி பாருங்க, பிஃபோர் டிவி கேக்கும் ஆஃப்டர் டிவி கேக்கும் செக் பண்ணி பாருங்க. நம்ம நாம் தமிழர் கட்சியை ப்ரோ ஆனா ட்ரோல் பண்ற இருக்கிறதுல இல்ல ப்ரோ, ஒரே இருக்கிறது 99.9% டிஎம்கே ஆரம்பிச்சா ட்ரோல் பண்ணுவானுங்க. அவனுக்கு மொத்தமே மாறிட்டானுங்கண்ணா. இப்ப பயந்துட்டானுங்க ப்ரோ. பாத்து நீங்க ஏன் அவ்வளவு தூரம் போறீங்க? ஏடிஎம்கே மாதிரி ஒரு கட்சி உதயநிதி பேசுனது எடுத்து ட்வீட் இது ஐடிவிங்க எடுத்து போட்டு ட்ரெண்ட் பண்றானுங்கன்னா உண்மைண்ணே. அவனுக்கு எந்த அளவுக்கு வந்து இறங்கி போயிட்டானுங்கன்னு பாருங்க. ஆனா அதே இந்த மாதிரி 50-70 வருஷமா டிஎம்கே நம்மளை காரனோட ஏமாத்திட்டே அப்பாவை இருந்தாங்க. காரணம் தேடினா சட்டசபையில ஒரு நிமிஷம், டிஎம்கே காரனோட அப்பாவை காரணம் சட்டசபையில தேடினா பிஜேபி காரனுக்கு எரிய ஆரம்பிச்சிருது இப்போ. அப்பாவை நீங்க ஏன் ப்ரோ தேடுறீங்கன்னு முதல்ல பாருங்க. இல்ல ப்ரோ, ஒரு நிமிஷம் டிஎம்கே திட்டினா என்டிகேக்கு கோவம் வருது, அது என்ன கதைன்னு புரியல. அது வேற புதுசா ஒண்ணு போயிட்டு இருக்கு. என்டிகே தான், ஏய் என்டிகே பென்ஸுக்கு காரணம் தரணும் டிஎம்கே. பிஃபோர் எலெக்ஷன்ல இருந்து அப்படிதானே. ஏய் அவன் மாப்பிள்ளை பென்ஸுக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. ஆனா இவங்க பிஃபோர் எலெக்ஷன்ல இருந்து அது அப்படிதானே. எந்த மாப்பிள்ளன்னு தான் தெரியல. நடுவுல 2-3 வாட்டி மீட்டிங் போட்டாங்களே. ஆனா அதுக்கு அதுக்கு ஒரு மாப்பிள்ளை பாட்டு போட்டுடலாமாண்ணே? யாருக்கு மாப்பிள்ளை யாரோ அவர் எங்கே அவர் ஊர்ல இல்ல ப்ரோ, பிறந்திருக்கிறாரோ. அவர் ஊர்ல போறவங்க வரவங்க எல்லாம் மாப்பிள்ளை, அப்பா, சித்தப்பா, பெரியப்பான்னு மாப்பிள்ள. அண்ணே அதுதானே தமிழர் பண்பாடு. கவுண்டமணி காமெடில ஒரு காமெடி வரும் பாத்திருக்கீங்களா? தாய் மாமன்ல இந்த பொண்ணு பார்க்க போவாங்கண்ணே. அந்த காமெடி என்ன பண்ணுவாரு, வயசான ஒருத்தர் வந்து தேங்காய் எடுத்து வச்சுதான் தமிழர் பண்பாடுவாரு. தம்பி அதை ஓர வைய, தூக்கிட்டு ஓட்ட போறேன், தமிழர் பண்பாடுலாம் இது கிடையாதுன்னு கவுண்டமணி சொல்லாப்ல. அந்த காமெடி தான் லைஃப் லாங்னு நினைக்கிறேன். இதான்ப்பா தமிழர் பண்பாடு. எதுக்குப்பா பண்பாடு? அதாவது ப்ரோ இவனுங்க எல்லாத்தையுமே திருடுவானுங்க. இவன் வந்து வேற ஒருத்தர் உருவாக்குன கட்சியில வந்து உட்காந்துக்கினே அந்த கட்சியே டேக் ஓவர் பண்ணிட்டு இது திரள் நிதியிலேயே உயிர் வாழ்ந்துனுக்குறான் பாருங்க. கார்த்தி என்ன ஆம கறி சொன்னா பாத்தியா, ஆம ஓட்லயே அந்த கறியை வைப்பாங்களா, அந்த கறி நல்லா ஓட்டுல ஒருத்தன் போட்டு செஞ்சு போனான்னா பாரு, அதுதான் அந்த வீடியோ நேத்து பார்த்தேன்டாரு. அவன் கலாய்க்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே கேட்பான். இவன் உட்காந்து ரெசிபி சொல்லிருப்பான். நான் சொல்றத கேளுங்க, அந்த ஆமக்கறி இருக்குல்ல, ஆமக்கறி அந்த ஓட்டை எடுத்துட்டு அது ஈரல் மாதிரி இருக்கும், மஞ்சத்தூள் போடணும், மஞ்சத்தூள் போட்டு மிளகு சீரம். அவன் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே திருப்பி கேள்வி கேட்பான். திருப்பிவேன் நான் சொல்றத கேளு தம்பி அப்படின்ட்டு ஆரம்பிச்சிருவான். டேய் அவனை கலாய்க்கிறான். அவன் நடிச்சிருப்பான் ஒரு லூசு பூண்டு. சரி அப்படியே கொஞ்சம் வந்து நம்ம கழுவி கிட்ட திருப்புவோமா? நல்லா போயிட்டு இருக்கேன், கம்முன்னு இருக்கேன், நல்லா போயிட்டு ஒரு காமெடி சீன் படம் நல்லா இருக்கும். ஒரு அந்த படம் அப்பதான் ஜெயிக்கும். இன்னைக்கு அலெக்ஸ், இன்னைக்கு இது நாம் தமிழர்ல ஒரு பாய் ஒருத்தர் இருப்பாருடா, அண்ணனை கூட நெக்ஸ்ட்லாம் பேசி இருந்தாரு. அவர் வந்து சங்க அறுத்துட்டு வரான்டா சட்டசபையில வந்தா. எல்லாரையும் 2027 எலெக்ஷன்ல அந்த ஆளு போட்டியே போடலனே. அசம்பிளி வரும்போதே கண்ண தூக்கி வருவாரு. யாச்சும் பேசிட்டு இருப்பாங்க உறிஞ்சாங்க. ஆனா இவங்க 2 பேருமே போட்டியே போடல. அந்த பாயும் சாட்டை திருமணம் 2 பேருமே போட்டி போடல. இவனுக்கு பிரச்சாரம் மட்டும் தான் பண்ணாங்க 234 தொகுதியிலுமே.
அதான். ஆஹ் இல்ல அவனுங்களுக்கு தெரியும் இவனுங்க ஜெயிக்க மாட்டானுங்கன்ட்டு. எதுக்கு நம்ம டெபாசிட் காசு கட்டுவானே, நம்ம அது வந்து கைக்கு வராது போவோம். தேவையில்லாம அப்படின்ட்டு தான் உசாரா ஒதுங்கிக்கிறானுங்க அவனுங்க. ஆனா மத்தவனுங்கலாம் காட்டுனே ஒரு காமெடி ஒண்ணு சொல்றேனே, ஒரு பிரஸ் மீட்னே இந்த ஜிஎஸ்டி சொல்றாங்களே, நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுவேன், மஞ்சள் ஒழிச்சு கொடுத்துருவேன், ஜிஎஸ்டி கட்ட மாட்டேன், என்ன பண்ணுவாங்க சார்? ஜிஎஸ்டி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சார். என்ன நெக்லாம் சிரிக்கிற? ஆமா தேவேந்திரன் கிட்ட தேவேந்திரன் அந்த வீடியோ பாத்தீங்கன்னா சிரிச்சுட்டே இருப்பீங்க. என்ன தம்பி நெக்லாம் சிரிக்கிற? நான் பாட்டு மஞ்சள் வச்சு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். ஜிஎஸ்டி கட்ட முடியாது, என்ன பண்ணிடுவாங்க சார்? ஜிஎஸ்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் சார், ஸ்டேட் கவர்மெண்ட் கிடையாது சார். அதால என்ன? அவன்லாம் எக்ஸ்போஸ் ஆகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு ப்ரோ. இதெல்லாம் பார்த்தானே ஏமாந்து 2 வாட்டி ஓட்டு போட்டேன். ஏன் தான் ஓட்டு போட்டேன் சொல்லணும். ஆரம்பத்திலேயே அவனை பத்தி தெரியாம பெயர் விட்டு இருந்தாங்க. சொல்லுவாங்க, நான் வருவேன், வெற்றிடம் இருக்கிறது, சுடுகாட்டோட தான் வெற்றிடம் இருக்குன்னு சொல்லுவாங்க. தாயே மைக் ஒழுங்கா வச்சு பேசு, எங்கோ கேக்குற மாதிரி இருக்குது. கேக்குதா இப்போ? சொல்லு. வெற்றிடம் தானே. அலெக்ஸ் எங்க போனா? இவன் எங்கேயாச்சும் போனா ஸ்பேஸ கட் பண்ணிடுவான்டா. இல்ல வர அவன் எதனா மெசேஜ் பண்ணப்பா. சரி, இன்னைக்கு யார் யாரெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணீங்க சட்டசபையில நடந்தது? நல்லா இருந்துச்சு. இது குடுக்குறாங்க போலயே, எவ்வளவு 75,000 to 1 lakh 50,000ல இருந்து 25,000 ஏத்திருக்காங்க. இப்ப வந்து ஆமா 75,000 வாங்கினவங்களுக்கு ஃபுல்லா வந்து தள்ளுபடி. 75,000க்கு மேல வாங்கினவங்க 1 லட்ச ரூபா வாங்கினவங்களுக்கு 75,000 ரூபாய் தள்ளுபடி அப்படின்ட்டு மாத்தி இருக்க போல. 1 lakh மேல என்ன போல இல்ல அது அதான் சொல்றேனே, 100 நாள்ல பண்றது கஷ்டம். அது ஓகே தான். இதுதான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி கேட்டுட்டு இருந்தது நிறைய பேரு. அதுதான் 50,000 வந்து சொன்னதுக்கு வந்து கத்தின்னு வந்தானுங்க எதிர்கட்சிலாம். அது வந்து இப்ப 25,000 ஏத்தி 75,000 ஆக்கியிருக்கா போல. கொஞ்சம் கொஞ்சமா தான் பண்ண முடியும், ஏன்னா இன்னும் நிறைய இருக்குல்ல. 100 நாள்ல எல்லாத்தையுமே தள்ளுபடி பண்ணிட்டா வந்து 5 வருஷத்துக்கு இன்னும் அதிகமா எதிர்பார்ப்பாங்க. ஆனா ஒரு சர்க்கிள் படி பார்த்தா இப்போ அதான் ஆல்ரெடி ஏடிஎம்கே ரொம்ப மோசமா போச்சு. டிஎம்கே வந்துட்டு ஏடிஎம்கே மாதிரி இப்போ போக போகுது. என்டிகே காணாம போகுது. ஆனா அண்ணாமலை தான் இதுல என்ன டவுட்னு தெரியல. அவன் என்ன ஸ்கோர் பண்றானா இல்ல கீழே போறானா? இதுல தனுஷ் எல்லாம் அது தள்ளி வைக்கணும், ஏன்னா வரமாட்டான். அது கடைசி நேரத்துல தான் எங்கனாவது வந்தா வருவான். அது அப்புறம் ஒரு 5 வருஷம் கழிச்சு அது ஆட்சி மாறின பிறகு வருவான். ஆட்சி மாறினது சாரி ரூலிங் திரும்ப வந்த பிறகு இது பண்ணுவான். ஒரு ஆட்சி முடிஞ்சு போகுதான் சான்ஸ் இருக்கு. பார்ட்டிலாம் தனியா ஸ்டார்ட் பண்ண மாட்டான். அவன் அலைன்ஸ் போனாலும் இங்க யாரு இது எப்படிக்குதுன்னா, சரி இப்போ டிஎம்கே கூட தனுஷ் போறான்னு எடுத்துப்போம். ஏன்னா அவனுக்கு படம் எடுக்கிறதும் அவங்க தான், கூட அவார்டு ரெக்கமெண்டேஷன்ஸ்ல இருந்து எல்லாம் பிஜேபி பார்த்துக்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ டிஎம்கே கூட தனுஷ் போனாலும் என்ன ஓட்டு வித்தியாசம் வரப்போகுது? எக்ஸ்ட்ரா 2% வரும், அவ்வளவுதான். சீமான் இல்ல இப்போ அது உங்களுக்கு பெரிய இழப்பா இருக்கும். டிஎம்கே கூட வந்து சீமான் பொசிஷனுக்கு யாராச்சும் பிளேஸ் பண்ணும். சீமான் அவள்தான் ப்ரோ, சும்மா அது சீமான்லாம் இல்லடா. தனுஷ் யாரா போடுவா? 2 பேர் இருப்பானுங்க, நான் சொல்றேன். இல்ல மாமனார் வேற அதே மாதிரி இது ஒயிட் ரெட்ல போட்டு ஸ்டார் எல்லாம் போட்டு ஏதோ வந்து போஸ்ட் விட்டாரு. சாயா பயங்கர்லாம் வந்திருக்கான் இந்த ரவுண்ட் டேபிளுக்கு. இப்பதான் போட்டுருக்கேன் அதெல்லாம். இல்ல நீங்க கேட்கலாம், இல்ல இவனுங்க எதுக்கு தனுஷ் இந்த மாதிரி நிறைய பேரை டிஎம்கே வந்துட்டு இழுத்துன்னு வந்து விடுறானுங்கன்னு. காரணம் வந்துட்டு என்னன்னா, ஓட்டை எல்லாத்தையும் பிரிச்சு அப்புறம் ஒண்ணு சேர்க்கிற மாதிரி இருக்கும், புரியுதா? ஏன்னா வர்ற எலெக்ஷன்ல எல்லாருக்கும் தெரியும் ஏடிஎம்கே டிஎம்கே ஒண்ணு சேர்ந்துருவானுங்க, ஆட்சியை கவுக்கு தான் பார்ப்பாங்க.
கண்டிப்பா டிஎம்கே ஏடிஎம்கே தம்பி அலைன்ஸ் இது இருக்கிறது அனில் உண்மைதான். நேஷன் தம்பி. அதாவது 26 அதான் தம்பி இது அனில் நேஷன் இப்போ நம்ம புரியுதா? புரியல டபுளா இப்போ நம்ம டபுளா சீட் வாங்கணும், ஓட்டும் வாங்கணும். அதுவும் வந்துட்டு மெஜாரிட்டி இல்லாம திரும்ப வராது. ஏன் சொல்றேன்னா அதான் திரும்ப வராது அது. ஆனா அப்படி வந்தா மாட்டிப்போம் நம்ம. ஆனா அப்படி வராது. ஏன்னா இப்பதான் ப்ரூவ் பண்ணியாச்சு கவர்மெண்ட் எப்படி என்ன இது ஒண்ணு. வர்ற எலெக்ஷன் கண்டிப்பா 140 இருந்து 150 சீட்டு டேய் கண்டிப்பா ஜெயிக்கலாம். இதுக்கப்புறம் உதயநிதி மட்டும் இதே மாதிரி பேசிட்டு இருந்தா. அடுத்த 2 எலெக்ஷனுக்கு வந்து எவனுக்குமே ஓட்டு கிடையாதுடா, அவனுக்குமே சீட்டு கிடையாதுடா. அதான் இல்ல ஒரு என்ன இப்ப 150 அண்ணன் மேலயும் இப்போ நீங்க 100 நாள் பண்ணத கண்டினியூவா பண்ணாருன்னா என்ன, இதுக்கப்புறம் 20-25 வருஷத்துக்கு எவனுமே இதை விட அரசியலை பத்தி பெட்டராவே யோசிக்க முடியாது. பண்ணுவாரு. இல்ல தனிதான் இல்ல அலெக்ஸ் இல்ல அதான் சொல்றேன். அலெக்ஸ் இந்த வருண் டாக்ஸ்னு ஒருத்தர் இருப்பான்ல, இந்த பாரி கூட இன்டர்வியூ ஆமா எடுப்பானே, வரும் அவன் ஆமா அவன் ரூட் டார்கெட்டிங் சூர்யான்னு போட்டிருக்கான். ரூட் மாஃபியா வந்துட்டு சூர்யாவை டார்கெட் ஏய் பண்றான். அவன் ஒரு பைத்தியக்காரன்டா. அவன் ஒரு வாரிசு பைத்தியக்காரன்டா அவன். இன்டர்வியூ எடுக்கிறவன போய் பார்த்துட்டு அவன் சொல்ற கருத்து இப்படிலாம் சொல்றான் ப்ரோன்னு சொல்ற பாத்தியா, உன்னை நான் என்ன ஐயா சொல்றது? முதல்ல இல்ல ஊர்ல இவர் சினிமால இருக்கும் போதும் இதான் பண்ணானுங்க, சிஎம் ஆனும் போதும் இதான் பண்றானுங்க. இது எப்படி இருக்குதுன்னா நாங்க என்னடா பண்றோன்ற மாதிரி இல்ல தான் இருக்குது எனக்கு. எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் வந்து என்டிகேடா, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் டிஎம்கேல போயிட்டு டிஎம்கேல ஆக்கிமாயிட்டான்டா. இது ஒருத்தர் சூர்யா ஃபேன் ட்வீட் போடுறான். இரு அலெக்ஸ், சூர்யா ஃபேன் ட்வீட் போடுறான். இல்ல மகேஷ் ஒரு பாபு நல்ல வந்து படம் ஒரு நிமிஷம். இல்ல ஒரு இல்ல பழனிநிதி இப்ப லக்கி பாஸ்கர் மாதிரி சூர்யாவுடைய இந்த விஎஸ் படம் இருந்து அந்த படம் ஓடாம இருந்தா நீ கேட்கலாம். அந்த படம் கேவலமா எடுத்து வச்சிருக்கான் செகண்ட் ஹாஃப் எல்லாம். அப்படி இருக்கும்போது நீ வந்துட்டு கேட்கவே கூடாது சபையில வந்து. படத்தை பார்த்துட்டேன். இல்ல அலெக்ஸ், படத்தை எக்ஸ்பெரி பார்த்துட்டேன். ட்வீட் போட்டிருந்தான்ல, படம் நல்லா இருந்தா ஓடும், அப்படி இல்லைன்னா ஓடாது, இந்த நாய்கள் தெரியற வரைக்கும் நம்ம பேர்ல எல்லாத்தையும் எழுதிக்கலாம் அப்படின்னு. உண்மைதான், அது உண்மை. உண்மையேதான். இல்ல அலெக்ஸ், சம்திங் ஃபிஷியா. டிசிக்கு வந்து மகேஷ் பாபு அல்லதுன்னு ட்வீட் போடுறது வந்து ரூட் மாஃபியாவோட இதுதான். ஏண்டா அவன் டைரக்டடா, எனக்கு புரியலடா. மகேஷ் பாபுக்கும் ரூட்டுக்கும் என்னடா சம்பந்தம்? அவன் தெலுங்கண்டா ப்ரோ. பாருங்க ப்ரோ, நீங்க தான் எல்லாம் பண்றீங்க. All this to divert Surya's attention in APTS. எல்லாம் நாங்கதான். ஏன் எலான் மஸ்க்கு எலெக்ஷன்ல ஜெயிக்க வச்சதும் ரூட் மாஃபியா தான். நம்ம எல்லாம் வந்து சும்மா தான் விளையாடி இருந்தோம். சரிங்க, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ரூட் மாஃபியாவை எடுத்துன்னு போயிட்டு நீங்க என்ன சொல்றது, டிஎம்கே திரும்ப ஜெயிக்க இந்த மாதிரி சில்லற விஷயத்துல சொல்லாதீங்கடா. டொனால்ட் ட்ரம்ப் ஜெயிக்க வச்சது யார் தெரியுமா? ரூட் மாஃபியா. அப்படி சொல்லுங்கடா. அவன் எப்படி தெரியுமா அலெக்ஸ், ஏதோ ஒரு படத்துல வாயை திறக்க வேணா, வாய் திறந்து என்ன ஆகும்டா, வாய் திறந்து குழந்தை மாதிரி பேசுவோம் பத்தியா, அது மாதிரிதான். இல்ல ஒரு எக்ஸாம்பிள் இல்ல. இப்போ ஒரு நிமிஷம், இது ஒரு எக்ஸாம்பிள். என்னன்னா உனக்கு ஒரு ஒரு ப்ரொபகண்டா இல்ல ஒரு ஒரு அரசியல் இப்போ ஒரு இதுன்னு எடுத்துப்போம், ஒரு ஐடியாலஜி. இப்ப டிவிக்கு ஐடியாலஜி உனக்கு ஜனநாயகன்ல இருந்தது. அந்த மாதிரி ஒண்ணு பண்றோம்னா அது போய் ரீச் ஆகணும், ஒரு இது பண்ணணும். இப்போ நிறைய டிஎம்கே ஐடியாலஜி பேசுற படம்லாம் இருக்குது. விசாரணையா படம் பேர் என்னது, விடுதலை 2. விடுதலை 2ல வந்துட்டு டிஎம்கே ஐடியாலஜி நிறைய பேசுவான். படம் மயிரா போயிடுச்சு. பராசக்தி ஃபுல்லா டிஎம்கே தான், படம் மயிரா போயிடுச்சு. அநியாயம் பண்ணாதடா, கம்யூனிஸ்டா நீ சொல்றது வந்து இப்போ. ஆமா, இப்போ வந்து பக்கா கம்யூனிஸ்டா. அதுக்கும் இல்ல கம்யூனிஸ்ட் இது இல்ல ப்ரோ. உங்களுக்கு டிஎம்கே உப்பு போடுற டைலாக்ஸ் இதுவும் கூட டிவிகே விஜய் அட்டாக் பண்ற மாதிரி இது பண்ணிருப்பாங்க. கம்யூனிஸ்ட் எதிர்த்து சண்டை போடுறதே டிஎம்கே. கம்யூனிஸ்ட் இதுவெல்லாம் இருக்குடா. இது எப்படி சொல்றது, உனக்கு சர்க்கார் ஓட்டை பத்தி தான் படம். ஆனா அந்த படத்துல உனக்கு சர்க்காரோட ஐடியாலஜி என்னன்னா ஏடிஎம்கே அட்டாக் பண்ணி அடிக்கிறது தான் அந்த படம். புரியுதா? டிஎம்கே கிடையாது. உனக்கு சர்க்கார் படம் எடுத்ததுக்கு காரணம் வந்துட்டு ஏடிஎம்கே அடிக்கிறதுக்கு மட்டும்தான், டிஎம்கே கிடையாது. அந்த மாதிரி சொல்றேன், புரியுதா? இப்ப துரேந்தர் எதுக்கு காங்கிரஸ் அடிக்கிறதுக்கு அவனுக்கு துரேந்தர் எடுத்தானுங்க. இல்ல காங்கிரஸுக்கு அவனுக்கு துரேந்தர் எடுத்தானுங்க பிஜேபி சப்போர்ட் பண்றதுக்கு. பிஜேபியில வந்து பிஜேபி கொண்டு வர திட்டம் எல்லாம் சரி, பிஜேபி எது கொண்டு வந்தாலும் காரணம் இருக்கும். மேட்டர் என்னன்னா, ஒண்ணு ஒரு ஸ்டார் நடிக்கணும், இல்ல ஒரு நல்ல படமா இருக்கணும். அப்பதான் வந்துட்டு அந்த ஒரு ஐடியாலஜியே வந்துட்டு அது போய் பூஸ்ட் ஆகுது.
இவனுங்க எடுக்கிறானுங்க பாரு, பராசக்தி, மயிர் சக்தி, இன்னொன்னு வேற ஏதோ ஒரு படம், ஏதோ அதுதான்டா இந்த கண்ட ஐடியாலஜி, கருத்து அதுதான்டா டிஎம்கே ஐடியாலஜி. பாவம் அந்த டைரக்டர் சம்பளம் கொடுக்கல. ஏன் ப்ரோ கரை ஓடல போட என்ன ஐடியாலஜி? கரை 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 படமா என்ன ஐடியாலஜி இல்லையே. செத்து போய் பாத்தீங்களா ஐடியாலஜி? யாராவது? கரை பாக்கல. இல்லடா, படம் அது பாவம்டா. எப்போ வந்தது எப்போ போச்சுன்னு தெரியல. குமரன் தானே என்ன ப்ரோ, அந்த இனிமே இது கட்சியோட பாலிடிக்ஸ் நிறைய இது பேர்லாம் நிறைய ஜிஎஸ். டேய் குமரன் தானே அந்த கட்சியோட ஜிஎஸ். அவனை கேளு. என்னது? எங்க அவன்? ஆனா நம்பாலே கரெக்டா இருந்தாரு ப்ரோ. என்னன்னா கத்தி படத்துல டிஎம்கே தூக்கி போட்டு செருப்பால் அடிப்பாரு. அதான் சர்க்கார்ல ஏடிஎம்கே தூக்கி போட்டு செருப்பால் அடிப்பாரு. மெர்சல்ல பிஜேபி தூக்கி போட்டு செருப்பால் அடிப்பாரு. அவருக்கு எப்படின்னா நம்ம ஒரு சைடு போக கூடாதுன்னு. டிஎம்கே ஆச்சா ஏடிஎம்கே காரன்றவானுங்க, ஏடிஎம்கே ஆச்சா பிஜேபி காரன்றவானுங்க. மூணு மூதையுமே சேர்த்து அச்சாதான் அதான் பொழைக்க முடியும்னா நம்பாளுக்கே தெரியும். அது மூணுத்தையும் அடிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் தானே கடைசியா தானே ஒரு ஜனநாயகனே பண்ணாரு. அதாவது ஒரு பொதுவா அதான் அவருடைய ஐடியாலஜி என்னன்னு அப்பதான் தெரியுது. ஏன்னா இன்னைக்குமே சரி 3 பேர் அடிக்கிற நீ என்ன புடுங்குறன்ற மாதிரி கேட்பானுங்க. அப்படிதான் நம்மளே கேட்டு நிறைய பேர் இருப்பாங்கல்ல. அப்புறம் தான் இது சொல்றதுக்கே ரொம்ப இதுவாச்சு. ஆனா எனக்கு கேட்டா நம்பாலு பண்ண கட்ஸ் கூட யாருக்காவது இருக்குதா? சரி இப்ப சூர்யா இவ்வளவு பேசுறானுங்களே, டிவிக்கே சரி இல்லைன்னு ஒரு படம் எடுக்க சொல்லு. இல்ல வந்துட்டு டிஎம்கே ஏதாவது பண்ண ஒரு தப்பு அந்த ஒரு டைம் பீரியட்ல ஒரு படம் எடுக்க சொல்லு. எவனும் எடுக்க மாட்டான். அது பயிடுவானுங்க. போல இப்ப ஒரு 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 பிரச்சனையை பேசுறதுக்கு பயிடுவானுங்க. லாக்டவுன்ல ஓடிடில அந்த ஜெய்பீம் படத்தை விட்டானுங்க. தியேட்டர்ல விட்டுருந்தா கிழிச்சு தள்ளிருப்பானுங்க. அதெல்லாம் உலகத்திலேயே பேச மாட்டாங்க ஓடிடில அலெக்ஸ். படத்தை விட்டுட்டு உலகத்திலேயே ஓடிடில படத்தை விட்டுட்டு வீட்டுக்கு போலீஸ் போட்ட ஒரே ஆள் சூர்யா தான். நிறைய கிடைக்குது. அவங்க அதெல்லாம் அப்பா கட்ஸ பத்திலாம் சிவகுமார் வேணா எவனும் பேசவே கூடாது. செல்லு வேணா புடுங்குவாரு. செல் புடுங்கிறதுக்கு தான் லைக் அவங்க அப்ப. இல்ல முதல்ல சூர்யா ஏட்டன்லாம் பேசல. ஒரு மேட்டர் என்னன்னா ரிஸ்க் எடுக்கணும், புரியுதா? இப்போ நீ இன்ஸ்டாகிராம் வீடியோ நிறைய பார்ப்ப. ஐடில வேலை பார்க்குறான், பிசினஸ்ல ரிஸ்க் எடுக்க மாட்டான். ரிஸ்க் எடுங்க, லைஃப் ரொம்ப கம்ஃபர்டபுளா கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வாங்க நிறைய அட்வைஸ் பண்ற வீடியோலாம் பார்த்துருப்பேன். மோட்டிவேஷன் ஒருத்தன் கோட் சூட் போட்டுன்னு ஒரு சோஃபால உட்காந்து புளுத்தி மாதிரி பேசுவான். இதை பார்த்துட்டு 4-5 பேர் கிளம்புவானுங்க. அந்த மாதிரி தான் இப்போ நம்ம அண்ணன் பண்ணது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து ரிஸ்க் எடுத்து இவர் பெரிய ஆயிட்டாரு. ஆனா ஒரே ஒரு விஜய் தான் இவங்களுக்கு புரிய மாட்டுது. எல்லாம் தான் நானும் வருவேன், நானும் புளுத்தவனா, அது அது பாசிபிள் இல்ல. வரட்டும் முதல்ல பக்கத்து வந்தாதான் விஜய்க்கு விஷயம் வரும். சும்மா இல்லடா, பக்கத்து ஸ்டேட்ல பவன் கல்யாண் புளுத்த முடியுதா? இல்ல யாரு வேணா இந்த எடுத்து மனுஷன் இல்லடா, இந்த மனுஷன் மாதிரிலாம் நெஞ்சு தைரியம்லாம் அதிகமா எவனுக்கும் கிடையாதுடா. இல்ல சின்னதா சொல்லணும்னா அலெக்ஸ் 43 நாட்டுல பேர் ஓட இருந்தா இறந்து பார்த்திபன் கிட்ட அந்த போய் சண்டை அதுல போடுங்கடா. எவ்வளவு குண்டு பார்த்திபன் நல்லது இருப்பான். கெட்டதை ஃபேஸ் பண்ணி இந்த மனுஷன் இங்க வந்து உக்காந்துருக்காருன்னா இவனுங்க எப்படி சொல்றது, ஏதாவது ஒண்ணுனாவே பேன் போனுங்கடா. இந்த அளவுக்கு கார்த்தி என்ன தைரியம்லாம் கிடையாது. ஓப்பனா சொல்ல போனா அவரு தான் மாண்புமிகு முதல்வர் ஆனாரு. மத்தவங்க மாண்புமிகு மடை தான் ஆகணுங்க. மடை டேஷ் நான் சொல்ல மாட்டேன் அந்த வார்த்தையை. டேய், எங்க அண்ணா தான் ஏய், எங்க அவரை அண்ணனுக்கு ஆனா பண்றதெல்லாம் பண்ணிட்டு இல்ல roast ஃபியூச்சர்ல plan பண்றான். ப்ரோ முதல்ல விஜய்க்கு அடுத்து வேற யாராவது அண்ணனுக்கு மனசார கூப்பிட தோணுதான்னு கேட்டா உண்மையில யாருக்குமே கூட தோணாது. ஆனா நீங்க பாருங்க, சூர்யா அண்ணன் வானுங்க, தனுஷ் அண்ணன் வானுங்க, பிரதீப் கூட அண்ணன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டானுங்க. ஆனா யாருக்குமே நிறைய அதெல்லாம் போஸ்ட் எஸ்கே கோவிட். அண்ணன் அதெல்லாம் போஸ்ட் SK கோவிட் தான்டா அலெக்ஸ். அதெல்லாம் வந்து SK வாண்டடா அண்ணன் வந்து இவனுங்களா உருவாக்குறது. இந்த மனுஷனை கூப்பிடுறது வந்து மனசார உள்ள இருந்து வந்தது. திருப்பாச்சியில இருந்தே வந்ததுடா. ஆமா அவனே. டேய், அதுக்கு முன்னாடில இருந்தேடா. ஆமா, ஆனா அது ஒண்ணு முன்னாடியே சொல்லுவாங்கடா வந்தது. அலெக்ஸ், இது சொல்லுவாங்க. எனக்கு நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது, சின்ன பிள்ளை காலேஜ் படிக்கிறப்ப சொல்லுவாங்க, விஜய் படத்துக்கும் ரஜினி படத்துக்கும் மட்டும்தான் கவுண்டர்ல போயிட்டு இந்த கிராமத்துல எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க போயிட்டு விஜய் படத்துக்கு ஒரு இது கொடுங்க, ரஜினி படத்துக்கு ஒரு டிக்கெட் கொடுங்கன்னு கேட்பாங்க. மத்த எல்லாத்துக்கும் அந்த படம் பேர் சொல்லிதான் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி. உண்மைதான். பேர் தான் மேட்ரு. ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் முக்கியம், முதுகெலும்பு. இப்போ ரஜினிக்கு அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் முன்னாடி இருந்தது. அப்புறம் அது வயசாயிடுச்சு, அது வேற விஷயம். அதான் நம்மளுக்கு அதான் இப்போ வரைக்கும் இல்லை. இது இன்னொன்னு ஃபேமிலி கவர்ந்தனால தானே ஒரு சிஎம் ஆனாரு. வெறும் இப்ப தெரியாம கேக்குறேன், இப்ப யங்ஸ்டர்ஸ் நம்மள மட்டும் வச்சு நம்ம மயிரா கொடுங்க முடியும்? விமன்ஸ் ஓட்டு, வயசான விமன்ஸ், இந்த காலேஜ் பொண்ணுங்க இல்ல, விமன்ஸ்னா வயசானவங்க. அவங்க அவங்க ஓட்டுலாம் எப்படி வரும்? ஃபேமிலி ஆடியன்ஸ் இருந்தா மட்டும் தான் வரும். எம்ஜிஆர் ஜெயிச்சது ஃபேமிலி ஆடியன்ஸால.
விஜய் ஜெயிச்சது ஃபேமிலி ஆடியன்ஸ் இல்ல, நடுவுல ஒருத்தன் ஜெயிச்சிருக்கணும். அவன் கிசால போயிட்டான் ரஜினி. சத்தியமா வேஸ்ட் பண்ணிட்டு அதுல போயிட்டான். ஜெயிக்கல நல்ல வேலை ஜெயிச்சிருந்தா ஜெயிக்கல. நாடு நாசமா போயிருக்கும். இல்ல ஜெயிச்சிருந்தானத்துக்கு குமார் இல்ல குமார் ஏர்போர்ட்டுக்கு வருவான், எல்லாம் ஆரஞ்சு கலர்ல இருக்கும், எல்லாருமே ஆரஞ்சு, பஸ் ஸ்டாண்ட் ஆரஞ்சு, இது ஆரஞ்சு, ஸ்கூல் பசங்க டவுசர் ஆரஞ்சு. ரஜினி எல்லாம் சிஎம் இருந்தா எல்லாமே ஆரஞ்சு. எல்லாத்தையும் மாத்துவோம். இவளே எல்லாருக்கும் ஆரஞ்சு ஜூஸ் தான் கொடுக்க மோருக்கு பதிலா. கொஞ்சமாவது மனசாட்சியோட சொல்றேன், ₹1 கிள்ளி கொடுப்பானடா கட்சியெல்லாம் செலவு பண்ண. இல்ல அல்ல கார்த்தி என்ன ஒரு ஐடியில வருவான்ல, அந்த முறைப்பால சத்தியமா விடவே கூடாது. ஆனா ரஜினி சிஎம் இருந்தா இல்ல தளபதியை விட ஒரு படி ஒண்ணுல மேல, இல்ல ஒரு நிமிஷம், ரஜினி சிஎம் இருந்தா தளபதியை விட ஒரு படி மேல இருந்திருப்பாரு ஒண்ணுத்துல. என்னன்னா இந்தியாலேயே ரிச்சஸ்ட் சிஎம் வந்துட்டு இப்ப கர்நாடகால இருக்கா போல, அதை அடிச்சு வந்திருப்பாரு தமிழ்நாடு சிஎம். நம்பால சிவகுமார் இங்க வருது. சிவகுமார் வரா. ஆமா 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 சிவகுமார் இவரு வர்றாரு கேரளா